29க்கு 45ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 3 BHK ஃபுல்லி ஃபர்னிஷ் தனி வீடாக 2450 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெளியே ஒரு எஸ்யூவி அல்லது 2 ஹேட்ச்பேக் நிறுத்த அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து வீட்டுக்குள்ளே பெரிய லிவிங் ஹால், கிச்சன் அண்ட் டைனிங், கார்டனிங் ஏரியாவோட கோர்ட்யார்டு, 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிங் சைஸ் பெட்ரூம்னு எல்லாத்துக்குமே அட்டாச்சு டாய்லெட் கொடுத்து பால்கனி, ஓப்பன் டெரஸ்னு ரொம்ப அழகான பிளான் டிசைனில் கட்டி கொடுக்கப்பட்டதோட தரமான ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் இன்டீரியர்ஸ், அழகான பெயிண்டிங்ஸ், கண்கவர் லைட்டிங்ஸ்னு ஏகப்பட்ட ஃபீச்சரோட அமைஞ்சிருக்கு இந்த வீடு. 30 அடி ரோட் ஃபேஸிங்கில் அமைஞ்ச இந்த வீட்டோட எலிவேஷன் மேற்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. டார்க் அண்ட் லைட் ப்ரௌன் பெய்ஜ் கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்சர், க்ரூ அண்ட் லைட்டிங் ஒர்க் மூலிமா இந்த வீட்டோட எலிவேஷனை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கு முன்னாடி கார்டனிங் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி 2 மெட்டல் கேட் ஹெவி சைஸில் வீட்டோட என்ட்ரன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் கார்போர்ட்டிக்கோ 14க்கு 17 காலங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட ஃப்ளோர் டைல்ஸ் 2க்கு 2ங்கிற டைமென்ஷன்ஸில் ஹெவிடியூட்டியாக லேயிங் பண்ணி, வால் டைல்ஸ் 4க்கு 2 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணியிருக்காங்க. டோருக்கு முன்னாடி சிட் அவுட் 5க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் டைல்ஸ் அண்ட் கிரானைட் லேயிங் பண்ணி கொடுத்து சீலிங்க்கு WPC பேனலிங் மற்றும் சிலிண்டர் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சைட் வாலில் நேச்சுரல் கிளாடிங் டைல்ஸ் மற்றும் லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் 5க்கு 7 டைமென்ஷன்ஸில் டீக்குட்டில் வடக்கு பார்த்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 4க்கு 2 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் வால் முழுவதும் லூவர்ஸ் மற்றும் வால் பேனலிங்லேயே கவர் பண்ணி பேஸ் கேபினெட் அண்ட் ஷோகேஸ் வச்ச டிவி யூனிட் கொடுத்து அதுக்கு பக்கத்துலேயே கரெக்டான வாஸ்துவில் பூஜா யூனிட் கேபின் வச்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் பண்ணி ஸ்ட்ரிப் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஓப்பனிங்கில் வால் பேனலிங் அண்ட் ஷோகேஸ் ப்ரொவிஷன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்டில் என்ட்ரானதும் கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா 8க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஈஸ்ட் அண்ட் சவுத் வால் முழுவதும் கிளாசி வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க. சி டைப் கவுண்டர் டாப்ஸ் முழுவதும் கிரானைட் லேயிங் பண்ணி ரெடிமேட் குவாட்ஸிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸுக்கு கீழே வர பேஸ் கேபினட், கட்லரி யூனிட், ஆயில் புல்லோ, டாலன், வால் யூனிட், லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே வீட்டோட தீம் கலரான பெய்ஜ் கலரில் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் கொடுக்கப்பட்ட UPC ஸ்லைடிங் டைப் டோர் வழியாக எக்ஸிட் ஆனதும் கோர்ட்யார்டு 11க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. எல் ஷேப் கார்டனிங் ஏரியா 2 வால் முழுவதும் நேச்சுரல் ஸ்டோன் சொல்லக்கூடிய கிளாடிங் ஸ்டோன் பதிச்சு அதுக்கு மேலே டெரகோட்டா கிளே ஜாலிஸ், சீலிங்க்கு சேஃப்டி ப்ரொவிஷனோட MS ஃபேப்ரிகேஷன் வித் டஃப் அண்ட் கிளாஸ் பொருத்தி இந்த கோர்ட்யார்டை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஈசானிய மூலையில் அமைஞ்சிருக்கிற இந்த கோர்ட்யார்டில் 2 அண்டர் கிரவுண்ட் சம்ப் மற்றும் போர்வெல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டோட பின்புறம் UPS ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே மெயின் டோரை மேட்ச் பண்ணி லேயரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க.
சவுத் வெஸ்ட் கன்னிமூலையில் என்ட்ரு ஆனதும் கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் 11க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு டபுள் லேயர் ஃபால் சீலிங் கொடுத்து வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவரேஜ், 3 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங், ஸ்டடி, டிவி யூனிட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து காட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில். அட்டாச்சு டாய்லெட் டோர்ஸ் எல்லாமே எஃப்ஆர்பின்னு சொல்லக்கூடிய வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியல் மூலிமா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 8க்கு 4ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கான த்ரெட்ஸ் கிரானைட்லையும் ரைசர் டைல்ஸ்லேயும் லேயிங் பண்ணி கொடுத்து ரெயிலிங் எஸ்எஸ் வித் வுடன் ஃபினிஷிங்கில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் மூலயமா மேலே வந்ததும் லான்ச் ஏரியா 5க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. லான்ச்சோட சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரு ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 11க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூமில் கொடுக்கப்பட்டது போலவே ஃபால் சீலிங், லாஃப்ட் கவரேஜ், 3 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங், ஸ்டடி, டிவி யூனிட் ப்ரொவிஷனோட காட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து சீலிங்க்கு டபுள் லேயர் ஃபால் சீலிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 7க்கு 7.25ங்கிற டைமென்ஷன்ஸில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் 4க்கு 2 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமோட நார்த் வெஸ்ட்டில் எக்ஸிட் ஆனதும் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி 8க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு உடன் டிசைன் டைல்ஸ் லேயிங் பண்ணி சீலிங்க்கு சிலிண்டர் லைட்ஸ், வாலுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் அண்ட் பெயிண்டிங்னு ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பால்கனியை. லான்ச்சோட நார்த் ஈஸ்டில் என்ட்ரு ஆனதும் இந்த வீட்டோட கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம்ங்கிற காரணத்தினால ஃபால் சீலிங், லாஃப்ட் கவரேஜ், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங், ஸ்டடி, டிவி யூனிட், ஷோகேஸ் மற்றும் காட் ஒர்க் எல்லாமே ரொம்ப பெரிய சைஸில் அழகாகவும் தரமானதாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 7க்கு 7.25ங்கிற டைமென்ஷன்ஸில் ரொம்பவே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. லான்ச்சோட ஈஸ்ட் டோர் வழியே எக்ஸிட் ஆனதும் ஓப்பன் டெரஸ், சிவில்லையே கொடுத்த ஸ்டேர்கேஸ், யூட்டிலிட்டி ஏரியா மற்றும் வால் கார்டனிங் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க.
இந்த வீடு கோயம்புத்தூர் துடியலூர் அடுத்த பன்னீர்மடை ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.